எது எது அப்படியா? ஐயோ சார். எப்பா கூல் சுரேஷே, நீ எல்லாம் பிக் பாஸை காரி துப்புற அளவுக்கு பிக் பாஸ் அந்த அளவுக்கு கேவலமாக போயிடுச்சுன்னா பிக் பாஸ் வீட்டில் இருந்துட்டு வந்தவர் தானே நீ. ஆனால் உனக்கே அந்த பிக் பாஸ் பிடிக்காமல் காரி துப்புற அளவுக்கு இருக்குன்னா வெளிலேருந்து பார்க்குற எங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு மோசமாக அருவறுப்பாக போயிட்டுருக்கு பிக் பாஸ். தயவு செஞ்சு இந்த பிக் பாஸை நிறுத்திடுங்க. கண்ட கண்ட காமெடிலாம் காரி துப்புற அளவுக்கு இந்த பிக் பாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. சார் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, சிஎஸ்கே கட்சி இப்ப சொல்றாங்க 2026ல யார் முதலமைச்சராக ஆனாலும் இல்ல ஒருவேளை இந்த கூல் சுரேஷே சிஎஸ்கே கட்சியில முதலமைச்சர் ஆனாலும், சார் கேளுங்க சார், முதலமைச்சர் ஆனாலும் முதல் வேலையாக இந்த பிக் பாஸை தான் தடை செய்வான். ஏன்னாக்க இன்னைக்கு வந்து சமூகத்துல ஒரு சீர்கேடை ஏற்படுத்தி தான் இந்த பிக் பாஸ். இந்த பிக் பாஸுக்கு இந்த கூல் சுரேஷம் போயிட்டு வந்துட்டேனே அப்படின்னு இப்ப நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துன்பப்படுறேன், துயரப்படுறேன். ஏன்னா அவ்வளவு நம்ம 11 மணி காட்சி வீட்டுல இருக்கும் இல்லையா, மிட் நைட் மசாலா அந்த மாதிரிலாம், அந்த மாதிரி ஒரு ஷோவா ஆயிட்டு வருது இன்னைக்கு. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் 1, 2 ஆரம்பிக்கும் போது அது வந்து குடும்பங்கள்லாம் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படி நம்ம குடும்ப அட்டை அதே மாதிரிதான் நீங்களும் பார்க்க போறீங்க. அப்படி பார்த்துட்டு இருந்த அந்த நிகழ்ச்சியா இன்னைக்கு மிட் நைட் மசாலா மாதிரி அரையும் குறையுமா உள்ளவங்களை உள்ள போட்டு வெளியில சொல்றதுக்கே வெக்கக்கேடு. அதனால தயவு செஞ்சு 2026ல யாரு முதலமைச்சர் ஆனாலும், ஒருவேளை கூல் சுரேஷ் ஆனாலும் ஆயிருவனடா கண்டிப்பா. அந்த ஆனதுக்கு அப்புறம் கேளுங்க, பரவாயில்ல சார், ஒரு ஓட்டா இருந்தாலும் உண்மையான ஓட்டு சார், புரியுதுங்களா? அது ஓட்டா பார்க்காதீங்க, எதிரிக்கு வைக்கிற வேட்டா பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு சார் ஏதோ ஒரு முடிவுல தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல சொல்லிடுறேன். அதனால தயவு செஞ்சு இனி வரும் சீசன்ல இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்தால் தமிழகத்துல எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம, சில ஆபாசமான இதெல்லாம் இல்லாம தமிழகம் வந்து நல்லா சீரும் சிறப்புமா இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, ஏன்னா பிக் பாஸ் நீங்க போயிட்டு வந்தீங்களா, அதுக்கு என்னென்ன பண்றது அப்படின்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். இப்ப உள்ள இந்த சமீபமா 2 சீசனை வச்சு சொல்றேன். பெண்களா இருந்தாக்க அரைகுறை ஆடை போட்டிருந்தாக்க, இரட்டை வசனம் பேசியிருந்தாக்க அந்த பிக் பாஸ்ல சேர்த்துறாங்க. அதே மாதிரி ஆண்களா இருந்தாக்க கோமாளித்தனமா என்ன கூட நினைக்கலாம், இவனும் கோமாளி தானப்பா அப்படின்னா, கோமாளி இல்லைங்க ஏமாளி, அது 2வது சொல்றேன். அந்த மாதிரி கோமாளித்தனமோ இல்ல ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணிட்டு யாரையும் மதிக்காம அப்படி ஒரு மண்டகனமா இருந்தாக்க அவங்கள தூக்கி உள்ள போடுவாங்க. நல்ல திறமை உள்ள மனிதர்கள், அது நானாக இருந்தாலும் சரி, எனது உடன்பிறவா தம்பி ரமேஷ் அவர்களா இருந்தாலும் சரி, அந்த ஹீரோயின் தானுங்க இல்லைங்க, இவங்களாக இருந்தா இந்த மாதிரி திறமை உள்ள ஆளுங்களா நீங்க பிக் பாஸ்ல போட்டு அவங்களோட திறமை வெளிக்கொண்டு வரதுக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமா இருக்கலாம்.